அடே லூசி பையிலே வெளிக்க போறடா வெல்கம் ஆங்கிலம். ஆங்கிலமா? கல் தோன்றி மண் தோன்றி காலத்தில் சுத்தக்கூடிய தமிழனா? என்ன உனக்கு இங்கிலீஷ் தமிழ்ல உனக்கு சொன்ன அவ்வளவுதான். ஆமாண்டா. ஏக்கா இதோ இங்க இருக்கியா? தமிழ்ல உனக்கு சொல்ல ஒரு பாட்டை பாடுக்கா. பாடிட்டா போச்சு. வானபாத்த பூமி ஐயா நாங்க வணக்க சொல்லி போறோம் ஐயா. வானபாத்த பூமி ஐயா நாங்க வணக்க சொல்லி வரோம் ஐயா. ஊழலாச்சி ஊருங்கய்யா இப்ப உண்மை சொல்ல போறோம் ஐயா. ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் அழகா இருக்கும் அக்காமாருக்கும் நண்பருக்கும் நடுவருக்கும் நானும் தெரிஞ்ச நாட்டு மக்களுக்கும் வானபாத்த பூமி ஐயா நாங்க வணக்கம் சொல்லி வரோம் ஐயா. ஊழலாச்சி ஊருங்கய்யா இப்ப உண்மை சொல்ல போறோம் ஐயா. உண்மை சொல்ல போறோம் ஐயா. அக்கா எனக்கு ஒரு உண்மை தந்தவனும். நீங்க என்ன உண்மையை சொல்ல போறீங்க? அட லூசு பையலே, அது கொடுமையை நீயே பாரு. அடியா செல்லத்தாயி, அட்மிஷன் எல்கேஜிக்கு அட்மிஷன் போடுறான். பாஞ்சே நான் வந்துட்டேன். கரிச்சலுக்கு 8 நிமிஷம் தாக்கா கொடுத்துருக்காங்க. வெயிட் பண்ண சீக்கிரமா போக்கா. வந்து காசை கொட்டுங்க. பாடா இந்த மாதிரி 4 பேர் இருந்தா நம்ம மனமு நல்லா இருக்குமே. அடுத்ததா ஒழுங்கா பீஸ் பா. இங்க வரல பிள்ளைகளா இருக்கு படிப்பா. என்னடா இவ்வளவு கட்டுறானுங்க? எம்புட்டு ஆபீஸ்? ஒன்னாப்புக்கு 1 லட்சம், ரெண்டாப்புக்கு 2 லட்சம், மூணாப்புக்கு. கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. எங்கத்த புள்ளைய மூணாவது படிக்க வைக்க, அதான் 2ஆவது புள்ளைய மொத்த காசையும் புடுங்கிட்டு விடுறானுல. அது என்னமா சரிதான். இதனால் தெரிவிப்பது என்னென்றால் நமது ஊரில் புதிய ஆலை திறந்துள்ளதால் இளைய மக்கள் அனைவரும் வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்கலாம். அடா நம்ம ஊர்ல புது ஃபேக்டரியா? அப்ப கண்டிப்பா எனக்கு வேலை கிடைச்சிரும். வேலை கிடைச்ச முதல் சம்பளத்துல புல்லட் எடுத்து சும்மா ட்டு இந்த மாதிரி நிறைய ஆலைய நம்ம ஊர்ல திறக்கணும் சார். அப்பதான் நான் நல்லா வேலைக்கு போய் என் பிள்ளைய நல்லா படிக்க வைக்க முடியும். சும்மா நிறுத்துங்களே. வேலை தரம் காசு தரம்னு சொல்றீங்களே, கூடவே சேர்த்து நோயும் தரம் எவனுக்கா தெரியுமால? என் குழந்தை 1.5 வருஷம் தான் ஆகுது. 1.5 வருஷம் தான். அந்த குழந்தைக்கு கேன்சர்னு சொல்றாவல. சாகர வயசாயாது. நிலத்தடி நீரெல்லாம் நெஞ்சா போச்சு. குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல, விவசாயம் பண்றதுக்கு தண்ணி இல்ல. இப்படி எங்க வாழ்வாதாரத்தையும் அழிச்சு விடுறீங்களா? இதுக்கெல்லாம் காரணம் யாரு? எல்லாம் நாளையோட வந்தவன மூடுற மாதிரி மூடிட்டு நீங்க நம்ம கண்ணு திருப்பி திறக்கான். இந்த குடுமைய யார்கிட்ட போய் சொல்ல? அண்ணே அரசியல் பேசாதீங்கண்ணே, டிஸ்குவாலிஃபைடு பண்ணி போடுவாங்க. நடுவருக்கு அரசியல் எது மக்கள் பிரச்சனை தெரியும். இது மக்கள் பிரச்சனை. என்னையா வெளியே போயிட்டு காசு கொடுமா. நாளைக்கு பிறந்த நாள் வச்சுட்டு நைட் எங்க போறீங்க சாரு? நாளைக்கு பிறந்தாலுமா இப்ப காசு கொடு. இப்படியே நீ ஐஸ் வச்சிருவான். ஐயா வெளியே போறீங்க, பார்த்து பத்திரமா போயிட்டு வரணும். காத்துக்கிற பண்ணாமையா? ஆயுஷ்மான் பவ. அச்சா நாளைக்கு பிறந்த நாள். அப்ப என்ன ட்ரீட்? இந்த வருஷம் பட்டே பாட்டிக்கு காட்டு கோயில் போறோம். சரி. வேட்டை ஏறோம், கேம்ப் ஃபயர் பண்றோம், என்ஜாய் பண்றோம். கேம்ப் ஃபயரா? அப்படின்னா என்ன சார்? கேம்ப் ஃபயர்னா காட்டுக்கு போய் சரி ஆடி அப்படியே தீ மூட்டி அப்படியே சுட்டு அது அது இல்லாமலேயாடா. வாடா வாடா வாடா. எருமை எருமை எந்திரா. எப்பா பார்த்தாலும் தூங்கிக்கிட்டு. இன்னைக்கு இவனுக்கு பிறந்த நாள் சார். எங்க அம்மா இவனுக்காக காட்டு கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டுறலான்னு போயிருக்கு. இந்த எருமையை பாத்தீங்களா? தூங்கிட்டே இருக்கு எப்பா பார்த்தாலும். பாத்தீங்களா? இதுக்கு இதோட கேடு. இன்றைய முக்கிய செய்திகள். மலையூர் அருகில் உள்ள காட்டுக்கோயிலில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. அடையாளம் தெரியாத நபர்கள் அங்கு உலாவியதாக தகவல். தீயணைப்பு துறையினர் அங்கு மக்களை மீட்டு வருகின்றனர். வணக்கம். அக்கா என்னடா
காட்டுக்கோயில தீபத்தி வச்சாக்கா. ஐயோ அம்மா அங்கதான்டா போயிருக்கு. ஐயோ சீக்கிரம் வாக்கா. வாடா. இதோ நேரலை. அம்மா 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 இல்லடா, அம்மா ஒண்ணு இல்லடா, அம்மா இல்லடா, அம்மா ஒண்ணு இல்லடா. ஐயோ அம்மா, ஐயோ அம்மாவுக்கு எதுவும் ஆயிருக்காதுடா. அம்மா நல்லா தானே இருக்கும். அம்மா 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 சாவத்துக்கு நானே காரணமாயிட்டேன். கருவில் சுமந்த ஒன்று கருக விட்டேனம்மா, விபூதி பூசி விட்ட சாம்பல பூசிக்கிட்டே எனக்கு யாரு இயற்கையை அழிக்கிறதே இவங்க தான். ஆனா இயற்கை இல்ல, விவசாயம் இல்லைன்னு இவங்களே பேசிக்கிறாங்க. இன்னைக்கு மனிதனோட பேராசை இன்னைக்கு இத்தனை பேரோட உயிரை பழி வாங்கிது சார். மேற்கு தொடர்ச்சி மலையில 4500 மர வகைகள் இருக்கு. ஆனா அதுல 1500 மரங்கள் நம்ம இந்தியாவில் மட்டும்தான் இருக்கு, உலகத்துல வேற எங்கேயுமே இல்லை. ஆனா நம்ம அதை பாதுகாக்கிறத விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சுக்கிட்டு வரோம். இயற்கையும் மனுஷனும் சேர்ந்ததுதான் வாழ்க்கை. இயற்கையோட சேர்ந்து ஒண்ணா வாழ போறோமா, இல்ல இயற்கையை அழிச்சிட்டு நாமளும் அழிய போறோமா? முடிவு உங்க கையில தான் இருக்கு.